ஹாய் மக்களே, நம்ம பார்க்க போகிற இன்றைக்கி வீடியோவில் துபாய் நயீம் மூசா. யார் இந்த நயீம் மூசா? தளபதியின் மிக நெருக்கத்திற்கு ஆளான நபர். எங்கிருந்து வந்தார்? நயீம் மூசா துபாயில் பிறப்பிடத்தை கொண்டுள்ள அவர் சர்வதேச பாதுகாப்பு படையின் ஒரு நேஷனல் செக்ரட்டரியாகவும் இருந்து வருகிறார். தளபதி மட்டுமல்லாமல் தென்னிந்திய நடிகர்களான ரஜினிகாந்த், கேரள நடிகர்களான மம்மூட்டி போன்ற பலதரப்பட்ட நடிகர்களுக்காகவும் பலதரப்பட்ட விஐபிகளுக்கும் இவரின் பாதுகாப்பு வேறு ஒரு மாதிரியான பாதுகாப்பு என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார். நயீம் மூசா தளபதியிடம் 2.5 வருடங்கள் ஆகிவிட்டன. 2.5 வருடங்களில் தளபதியின் அரசியல் பயணத்தில் மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனாக தளபதிக்கு ஒரு வலதுகை என்று சொல்லக்கூடிய அளவிற்காக போராடி கொண்டு தளபதியின் மக்களின் அன்பையும் தளபதியிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு மிகப்பெரிய பணியையும் இந்த நயீம் மூசா செய்து கொண்டிருக்கிறார். நயீம் மூசா சர்வதேச நேஷனல் செக்ரட்டரி சென்டர் அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு சேர்மனாகவும் உள்ளார். அனைத்து ஒரு நடிகர்களுக்கு மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்கள், பிஸ்னஸ் மேன்கள் என அனைவருக்கும் பாதுகாப்பு என்ற உணர்வை ஏற்படுத்துவதோடு தளபதியின் முதல் மாநாடான விக்கிரவாண்டி மாநாட்டில் தளபதிக்கு மிகவும் அரணாக நின்று தொண்டர்களையும் தளபதியையும் ஒரு சேர கொண்டு கட்டமைப்பதில் வல்லவராகவும் திகழ்கிறார். தளபதி பயணத்தின் பொழுது வண்டியில் தளபதிக்கு முன்னாடியே அமர்ந்து கொண்டு தளபதியின் பாதுகாப்பை மட்டுமல்லாமல் ரசிகர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வதில் மிகப்பெரிய திறன் கொண்ட நயீம் மூசா இன்று தளபதியின் மிக நம்பிக்கைக்குரிய நபராகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை பாதுகாப்பு படையின் தளபதியின் தளபதியாகவும் திகழ்ந்து வருகிறார் நயீம் மூசா. நயீம் மூசாவை பற்றி சொல்வதற்கு ஏராளமான விஷயங்கள். தற்போது கூட தூத்துக்குடியில் நடந்த சம்பவங்களில் தளபதியின் பாதுகாப்பிற்காக பலதரப்பட்ட மக்கள் அன்பை தெளிக்கவும் மாலை, அந்த அரசியல் துண்டு மட்டுமல்லாமல் குளிர்பானங்கள் முதற்கொண்டு தளபதிக்கு கொடுக்கும் வழக்கம் உள்ளது. அதையெல்லாம் பாதுகாப்பாகவும் ரசிகர்களின் அன்பாகவும் அதை பிடித்து தளபதிக்கு மட்டுமல்லாமல் ரசிகர்களின் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இந்த நயீம் மூசா உள்ளார். நயீம் மூசா தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தளபதியின் ஒரு தளபதியாக மட்டுமல்லாமல் தளபதியின் ஒரு ரசிகனாகவும் மாறி அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணையும் கொடுத்துள்ளார். ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு கிரௌடை தளபதி ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த விஷயத்தை மிக சாதாரணமாக செய்யக்கூடிய வல்லமை கொண்ட துபாய் நயீம் மூசா அவர்களை பற்றி நாம் கூற வேண்டும். இவரை பற்றி ஏதேனும் தகவல் தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நயீம் மூசா துபாய்.